போகிறதில்ல, அவன் சீக்கிரம் எந்திரிக்கிறதில்ல, அவன் சொன்ன வாக்கை இதெல்லாம் வேணும்னு பேசுறது. ஆனால் அசல் காரணம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கள்ள தொடர்பு, தலாக்குக்கும் குலாவுக்கும். பஞ்சாயத்தில் அது வெளியே வந்ததுக்கு பின்னால் பெண் வீட்டும் ஆண் வீட்டாரும் 2 பேரும் தலை குனிந்து, உன்னை பெற்றதுக்கு ஒரு எருமையை பெற்றிருக்கலாம், உன்னை பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றிருக்கான்னு சொல்லி எத்தனை தந்தைமாரும் தாய்மார்கள் குமர்களோடு வெளியே வந்திருக்கிறார்கள். அந்த மனநிலை மருத்துவர் சொல்லுகிறார், அதிக தலாக்குக்கும் அதிக குலாவுக்கும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கணவனும் மனைவியும் தன்னுடைய இல்லற தேவை தன் கணவனிடத்தில் தான், தன் மனைவிடத்தில் தான் என்றைக்கு விளங்காத வரைக்கும் இந்த சமூகத்தில் அந்த 2ம் குறையாது என்பதாக அந்த மனநிலை மருத்துவர் தெளிவான ஒரு வாக்குமூலத்தை தருகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஷரியத்தில் கொஞ்சம் இன்றைக்கு இந்த ஆண்கள் சரிந்து விட்டார்கள். பெண்கள் சொல்ல தேவையில்லை, மொத்தமாக சரிந்து விட்டார்கள். பெண்கள் வாகனங்கள் ஓட்டலாம், பெண்கள் கடைகளிலே வியாபாரத்தில் அமர வைக்கலாம், பெண்கள் எல்லா இடங்களுக்கும் மகரம் இல்லாத ஆண்களோடு சென்று வரலாம், ஹஜ்ஜுக்கு போகலாம், உம்ராவுக்கு போகலாம், எல்லா வகையான வசதி வாய்ப்புகளும் நமக்கு தந்திருக்கிறார்கள். எல்லா பாதுகாப்போடு உங்களை அழைத்து சென்றாலும் மகரம் இல்லாத ஆணோடு நீங்கள் வீட்டை விட்டு கூட வெளியே போகக்கூடாது. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்லி அனுப்புகிறார்கள், யார் ரசூலுல்லா, என்னுடைய தந்தை மரணமாகிவிட்டார், என் கணவர் போருக்கு போயிருக்கிறார், என் தந்தையுடைய கடைசி தீதாரை நான் பார்க்க போக வேண்டும், என் கணவர் வராதவரை நான் எப்படி வெளியேறுவது, நான் வெளியேறினால் என் கணவனுக்கு துரோகம் அல்லவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ வெளியேறவே வேணாம், வீட்டிலே இருங்கன்னாங்க. கடைசி வரைக்கும் அந்த மையத்தை கபூரில் வைக்கிற வரைக்கும் கணவர் வந்த பாடில்லை. இந்த மகளுக்கு மனம் துடிக்கிறது, தந்தையை பார்க்க முடியவில்லை என்று. கடைசி வரைக்கும் ரசூலே அந்த மையத்தோடு இருந்து குளிப்பாட்டி எல்லாம் செய்து தொழுக வைத்ததுக்கு பிற்பாடு அந்த மையத்தினுடைய கபரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்ணின் காரணத்தினால், அந்த பெண்ணுடைய ஒழுக்கத்தின் காரணத்தினால், கணவன் சொன்ன சொல்லை மீறக்கூடாது என்ற அந்த ஒழுக்கத்தின் உச்சத்தின் காரணத்தினால் இந்த மையத்திற்கு அல்லாஹ் ஜன்னத்தை வாஜிபாக்கி தருகிறான். பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு பெண்ணை தங்கமான முறையிலே ஷரியத்தின் பிரகாரம் வளர்த்ததின் காரணத்தினால் அந்த பெண்ணுடைய அந்த ஒழுக்கவினால் அந்த தந்தைக்கு சொர்க்கம் கிடைத்தது. தொழுகையாலேயோ நோன்பாலேயோ மற்ற அமல்களாலேயோ. அது 2வது ரசூல் சொன்ன வார்த்தை ஹதீஸுகளில் பார்க்க முடிகிறது. ஒரு குடும்ப